வெல்கம் டு தனுமாம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன். இதை செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் சுடுதண்ணியில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு 1 கப் காலிஃப்ளவரை வேக வச்சு வச்சுருக்கேன். 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா, சின்ன சின்னதாக இஞ்சியும் பூண்டையும் நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மைதா, அரை கப் கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போது ஒரு கிண்ணத்தில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் மைதாவையும் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். அந்த மாவோட காலிஃப்ளவர் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதை நல்லா பிசைஞ்சாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூடவே நான் ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவரை ஒன்றா போட்டுக்கிறேன். இந்த கோபி மஞ்சூரியனை ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் மாறிட்டு வருது. இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது கூட எடுத்து வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கலர் சேர்த்துக்கிறேன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நம்மளோட அந்த சாஸ்லாம் காலிஃப்ளவரில் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற ரெசிபியெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.